பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களின் புதிய திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்றே அறிவிச்சிட்டாங்க. மாலை 6 மணி அளவில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்படும். புதிய இயக்குனர் மற்றும் புதிய தயாரிப்பாளர் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு படம் தயாரிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, பொன்சங்கர், இயக்குனர் பொன்சங்கர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தமிழன் என்று சொல்லடா என்ற திரைப்படத்தோட இயக்குனர் தான். அந்த திரைப்படத்தில் கேப்டனை வச்சு மிக அருமையான கதைகளம் கொண்டு அந்த திரைப்படத்தை இயக்குகிறாரு சண்முக பாண்டியன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த். இவங்க 2 பேருமே இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படம் சில காரணங்களாக நடிக்க முடியாமல் போயிடுச்சு, நிப்பாட்டிட்டாங்க. சண்முக பாண்டியனை வச்சு திரும்பியும் அந்த திரைப்படத்தை இயக்குனராக சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நமக்கு பார்த்தோன்னே படம் பிரமாதமான ஒரு சரமரியான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை இயக்க உள்ளார். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட நல்ல ஒரு நட்பு, கேப்டன் மீது அதிக அன்பு கொண்டவர் தான் இயக்குனர் பொன்சங்கர் அவர்கள். வைரப்பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அந்த போஸ்டரோட லுக்கிங்கை பார்த்த உடனே நமக்கு கேப்டன் விஜயகாந்த் அவரோட நினைப்பு தான் வருகிறது. பொதுவாக கேப்டனோட அவரோட சாயலில் இருக்கும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே இப்போ வர திரைப்படங்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவரோட கண் மற்றும் கேப்டனை போல தான் இருக்கிறாரு. இந்த திரைப்படத்தை இவர் மற்ற பல உலகங்களே சூப்பராக ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் கதைகளம் என்பது ஒரு புதுமையான ஒரு கதைகளும் சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு இந்த திரைப்படத்தை அப்பவுமே இயக்கன்னு பார்த்தேன். இப்போ ரொம்ப நாளுக்கு பிறகு தான் இந்த திரைப்படத்தோட நாங்கள் கைகூட்டியிருக்கோம். இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு வெற்றி படமாக கொண்டு வருவோம். ஏன்னா கேப்டன் எவ்வளோ வெற்றி படங்கள், எவ்வளோ சில்வர் சூப்பரின் திரைப்படங்களை கொடுத்துருக்கிறாரு. அதையும் மீறி கேப்டனோட திரைப்படங்கள் எப்படி ஒரு வெற்றி கொடுத்ததோ அதுபோல் சண்முக பாண்டியன் கொடுப்போம். பொதுவாக தமிழன் என்று சொல்லு திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட புகைப்படத்தும் சரி, அவர் மறைந்த பிறகு விட்டாங்க. அவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் பாதி முடிச்சிட்டாங்க. சண்முக பாண்டியனை வச்சு அந்த டயத்தில் அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன இதாக இருந்தார், உடம்புலாம் சேஞ்ச் மாறியா இருக்குது. இப்போ அவரை வச்சு வேறு இது பண்ணணும். ஆனால் அந்த படத்தை இப்போ எடுக்கல. இப்போ நான் ஒரு புதிய திரைப்படத்தை சண்முக பாண்டியன் அவரை வச்சு இயக்கிறேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல ஊர்களில் பல நாடுகளில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்படும். இந்த திரைப்படத்தோட லுக்கிங்கை நமக்கு எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு திரைப்படங்கள் முன்னேற்றம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து அவர் அப்போவுமே கொண்டு வந்திருக்கலாம். அப்போ கொஞ்சம் வயசாக தான் அவங்க இருந்தாங்க. இப்போ கேப்டனுக்கு வயசான பிறகு உடம்பு முடியாத சிக்கான டயத்தில் நிறைய படங்களில் நடிக்க முடியல. 10 ஆண்டுகள் பிறகு இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2-3 திரைப்படங்களில் நடிக்க உள்ளார். இந்த பொன்ராம் இயக்குனரை பொறுத்த வரைக்குமே பொன்ராம் இயக்குனர் திரைப்படம் கொம்பு சீவி அந்த திரைப்படமும் திரைக்கு வருகிறது. படத்தெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொன்சங்கரை பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்களை இயக்குகிறார். இவர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் தான் இயக்குனரை பொறுத்த வரைக்கும். இவர் பல திரைப்படங்களும் பணியாற்றியிருக்காரு. கேப்டனோட ஒரு நல்ல நட்பு உள்ளவர், கேப்டன் மீது ஒரு அதிக அன்பு கொண்ட ஒரு ரசிகர், கேப்டனோட தீவிர ரசிகர் தான் பொன்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்குமே. கேப்டன் மறைந்த பிறகு இருக்கட்டும், கேப்டன் முன்னே இருக்கட்டும், தமிழன் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்குமே அந்த திரைப்படத்தில் நடிக்கும் போது ஒப்புக்கொண்டது கேப்டன் விஜயகாந்த் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், தமிழன் என்று சொல்லுங்க, தமிழ் என்ற காரணத்தினால தான் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறேன்னாரு. அதில் ஒரு வாத்தியாராக சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் அளவுக்கு அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாம் இருக்குது. இப்போ சண்முக பாண்டியனை வச்சு அந்த திரைப்படத்தை இயக்கணும், இந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அந்த திரைப்படத்தை இயக்குவோம்னு சொல்லி பண்ணியிருக்கிறாரு. கதை சார்ந்த இடங்களை பொறுத்த வரைக்குமே சண்முக பாண்டியன் அவர்களை பொதுவாக ஆக்ஷன் ஹீரோவாகவும் மற்றும் பல காமெடியனாகவும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலில் தான் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாரு. பொதுவாக அந்த புருவங்கள் தூக்கி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷாட்டே எல்லாருமே பொறுத்த வரைக்குமே அந்த கண்ணை வச்சு தான் எடுக்கிறாங்க. எல்லா நடிகருமே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தையும் கேப்டனை பார்த்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எந்த ஷாட்டு வச்சாலுமே ஃபஸ்ட்டு எடுக்கும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு எடுக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. அதுபோல் இந்த கதைகளத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திலையும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் நிறைய நடிகைகள் நடிக்கிறாங்க. அவங்கள இன்னும் யாருன்னு வெளியிடல. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நமக்கு பார்த்த உடனே ஒரு குதூகலமாக நமக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா சண்முக பாண்டியன் ரசிகரை பொறுத்த வரைக்குமே பொதுவாக அவருக்கு வருஷத்துக்கு ஒரு 4-3 திரைப்படம் வெளிவந்தால் தான் அவருக்கு சினிமா மார்க்கெட்டில் கேப்டன் மாதிரி ஒரு இடத்தை பிடிக்க முடியும். கேப்டன் இடத்தை பிடிக்க முடியாட்டாலும் அவருக்கு ஒரு இடத்தை பிடிக்க முடியும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதுபோல் 3-4 திரைப்படங்களை வருஷத்துக்கு வெளியிடுவார். இப்போ கேப்டனோட பிறந்தநாள் தினம் வருகிறது. அந்த சமயத்தில் தான் இந்த படப்பிடிப்போட பூஜைகள்லாம் நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள்லாம் கொஞ்சமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பொறுத்த வரைக்குமே நேற்று அறிவிச்சோம்னே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அடுத்த திரைப்படத்துக்கு எப்படி வருவார், திரும்ப இதே போல் கேர் ஸ்டைல் தானே, இதே தாங்கும்போது 2 திரைப்படத்தில் அப்படியே தான் கேர் ஸ்டைல் இருக்குது. கேர் ஸ்டைலை மாற்ற மாட்டாருன்னு சொல்லியிருந்தாங்களே. இடையில அவர் படைதளம் திரைப்படம் வந்தபோது பார்த்தீங்கன்னா தன்னோட கேர் ஸ்டைலை மாற்றி இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்று கொண்டு இருந்தால் அப்போ சொன்னார். ஏன்னா அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கு அக்ரிமெண்ட் போட்ட பிறகு நான் உங்களுக்கு தகவலை சொல்கிறேன்னு சொன்னாங்க.
இதே ஆகஸ்ட் மாதம் தான் அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. 1 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, படமும் திரைக்கு வர இருக்கிறது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்தில் இந்த திரைப்படத்தை எடுத்துருவாங்க, எடுத்து திரையில் விடுவாங்க. ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வருஷத்துக்கு 2-3 திரைப்படங்கள் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் கண்டினியூ 2-3 மாதத்தில் ஒவ்வொரு திரைப்படமாக புக் ஆகி நம்ம சண்முக பாண்டியன் அருவார் நடிப்பார். பொறுத்த வரைக்கும் வைரப்பிரகாஷ் அவர்கள் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களை தயாரித்தாலும் பொதுவாக இந்த திரைப்படத்தில் தான் இவர் தயாரிக்கிறாரு. இருந்தாலும் நல்ல நட்பு, இருவருக்குமே ஒரு நல்ல நட்பு இருக்கனால தான் பொன் சங்கரை வச்சு இந்த திரைப்படத்தை இயக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு சுதீஷ் மற்றும் எல்லாரும் பேசி வார்த்தை நடைபெற்று எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா ஒரு மைத்ரன் வந்து என்றைக்குமே சப்போர்ட், கேப்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் எல்கே சுதீஷ் சார் அவர்கள். ஆனால் பொன் சங்கர் அவர்கள் அந்த படப்பிடிப்பு தளத்தில் வந்து அதிகமாக சந்தித்து அவரை பேசியிருக்கிறாரு. பேசின மட்டும் இல்லை, சண்முக பாண்டியன் அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்குமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம சொன்ன விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாரு. கேப்டனும் அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த சகாப்தம் திரைப்படத்தில் இருந்து மதுரை வீரன் மற்றும் படைத்தலைவன் இந்த மாதிரி கொம்பிசிவன் நிறைய திரைப்படங்களை இப்போ கண்டினியூவாக நடிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடும். ஏன்னா 10 ஆண்டுகள் நடிக்காமல் இருந்து ஒரு திரைப்படத்தில் நடிப்பது என்பது எவ்வளோ பெரிய சிரமம் என்பது தெரியும். கேமரா முன்னாடி நிற்கணும், மானிட்டரில் கரெக்டான பொசிஷனில் அந்த டேக்கில் நிற்கணும். அந்த அளவுக்கு ஒரு வைர நெஞ்சமாக கேப்டனை மாதிரி எல்லாரும் இருந்துட முடியாது. கேப்டன் டைரக்ஷன் மற்றும் நடிகர் எல்லாமே பாடகர் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பமான ஒரு தயாரிப்பாளரும் கூட கேப்டன் விஜயகாந்த். அப்படி இருந்த ஒரு மனிதனோட பிள்ளையை பொறுத்த வரைக்குமே இப்போ திரைத்துறையில் கால் எடுத்து வைக்கும்போது என்பது ஒரு சந்தோஷம் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நில்லடா என்று கேப்டன் வழியிலே அந்த திரைப்படத்தோட இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை இயக்குறாரு. அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி திரைத்துறையில் சட்டம் ஒரு இருட்டாரு சந்திரசேகர் அவர்கள் கண்டினியூவாக திரைப்படங்கள் நிறைய கொடுத்தாரோ, அதுபோல் ஒவ்வொரு இயக்குநர்களையும் பொறுத்த வரைக்குமே 2-3 திரைப்படங்களை கிட்டத்தட்ட கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் வெற்றி திரைப்படங்களையும் இயக்குநர்கள் கொடுப்பாங்க. ஏன்னா ஆர்கே செல்வமணியிலிருந்து நிறைய இயக்குநர்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் சண்முக பாண்டியன் வச்சு இயக்கி மிகப்பெரிய படங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமா துறையில் எந்த ஒரு சராசரியான ஒரு வெற்றி ஒரு வாகை சூடினாரோ, சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த பல திரைப்படங்களில் நான் நடிப்பேன், ஆக்ஷன் மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஆக்ஷனை பார்த்தோன்னே அடுத்த ஆக்ஷன் ஹீரோ நம்ம தமிழ் சினிமாவில் இறங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு எந்த ஒரு வரவேற்பு இருந்ததோ அதுபோல தான் சண்முக பாண்டியனுக்கு இருந்தது. நேற்றைய தினத்தில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வரும்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் அவ்வளவோ வைரல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சண்முக பாண்டியனோட ரசிகர்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் இன்று 6:30 மணிக்கு இந்த போஸ்டரை நமக்கு பார்த்தோன்னே செம்ம சந்தோஷங்க. ஏன்னா சண்முக பாண்டியனுக்கு இப்படி ஒரு திரைப்படம் வருகிறதா என்று எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக பொன் சங்கர் மற்றும் வைரப்பிரகாஷ் தயாரிப்பில் இந்த திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே நமக்கு சந்தோஷம். இந்த படப்பிடிப்பு விறுவிறுப்பாக இப்போ நடைபெறும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்தில் இந்த திரைப்படத்தையும் வெளியிடணும்னு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வருஷத்துக்கு டக்குன்னு படத்தை வெளியிடணும். இந்த 2025க்குள்ள இந்த பொன் சங்கரை இயக்கணும் இந்த திரைப்படத்தை வெளியிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதையும் தொடர்ந்து கொம்பிசிவி திரைப்படமும் அடுத்த மாதத்துக்குள்ள திரைக்கு வர இருக்கிறது. ஏன்னா ட்ரெய்லரும் இந்த மாதத்தில் வெளியிட்டுருவாங்க. நம்ம கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று அந்த அளவுக்கு அப்டேட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு. நம்ம படப்பிடிப்பில் விறுவிறுப்பாக இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அப்படியே திரும்ப நம்ம கேப்டன் கம்பேக் கொடுத்த மாதிரியே சண்முக பாண்டியன் அவர்களோட புகைப்படங்களை பார்க்கும்போது, அவரோட திரைப்படங்களை பார்க்கும்போது நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. வருஷத்துக்கு 2-3 திரைப்படங்களை நம்ம சண்முக பாண்டியனை திரையரங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கேப்டனை பார்த்த மாதிரி இருக்கும், கேப்டன் ரசிகர்களாக இருக்கட்டும். மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் செம்ம லெவலில் உள்ளது. இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும்.